அப்புறம் அதனால இருக்கிறதுனால தான் பேச்சுவார்த்தை தொடருது. அந்த உறுதியா இருக்கிறதுனால தானே பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டு இருக்கு. கேட்ட தொகுதிகளை தரவில்லை என்றால் தங்களது கட்சியினரை கூட்டி அடுத்த முடிவு எடுக்கப்படும் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அவங்களோட எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கான தலைமை தாங்குகிற கட்சி என்கிற முறையில் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அவர்களுடைய கட்சியினுடைய பலத்திற்கேற்ப அவர்கள் தொகுதிகளை பெறுவது என்பது அந்த கட்சியினுடைய உரிமை. ஆகவே காங்கிரஸ் கூரைப்படுவது அல்லது மற்ற பல கட்சிகள் கூடுதலாக பெறுகிறார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதை பெறுவதற்கான முயற்சி என்பது தொடர்கிறது. அதனால் அவர் வருத்தப்படுறதுக்கு இது எதுவுமே இல்லையே. டெட்லாக் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுது. ஒருவேளை இன்றைக்கு இரவே கூட திரும்ப நடக்கலாம், அல்லது நாளை காலையில் நடைபெறலாம். டெட்லாக் என்ற எதுக்கே போவாது. நான் தான் சொல்லிட்டேனே, கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதலான எண்ணிக்கை என்பது எங்களுடைய கோரிக்கை. அதான் அவங்களுடைய தலைவர்களிடத்தில் கேட்டு சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். தெளிவாக தானே சொல்கிறேன். அதில் நான் மழுப்பலாவே சொல்லியே. ஆமாம், அப்புறம் அதனால இருக்கிறதுனால தான் பேச்சுவார்த்தை தொடருது. அந்த உறுதியா இருக்கிறதுனால தானே பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது அப்ப முடிவு வரும்போது பார்த்துக்கலாம். அப்ப எங்களுடைய மாநில குழு கூடி உரிய முடிவு எடுக்கும். நாங்க ஒன்றும் தேர்தலில் புறக்கணிக்கிற கட்சி இல்லையா. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.